இந்த வீடியோவில் நம்ம HTML லிஸ்ட் டேக்கை பற்றி பார்க்கலாம். லிஸ்ட்டில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து OL, இன்னொன்று வந்து UL. OL அப்படின்னா ஆர்டர்ட் லிஸ்ட், UL அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா 1 2 3 4 இந்த மாதிரி நம்பர்ஸில் ஆர்டராக வரும். UL அப்படின்னா ஆர்டரே இல்லாமல் புல்லட்ஸ் வச்சு உங்களுக்கு வரும். இப்போ OL டைப் பண்ணிட்டு என்ட்ரு தட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு வரும். அதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா LI அப்படின்னு சொல்லி என்ட்ரு தட்டுறேன். LI அப்படின்றது ஒரு லிஸ்ட் டேக். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் எதை கொடுத்தாலும் அது உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு மாதிரி ப்ரெசென்ட் ஆகும். நான் இங்கே போய்ட்டு HTML அப்படின்னு கொடுக்குறேன். HTML அப்படின்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா HTML வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி கீழே வந்துட்டு இன்னொரு LI டேக் அப்படி போட்டு என்ட்ரு தட்டால் இந்த மாதிரி கோடு வரும். அதில் போய்ட்டு CSS அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி திரும்ப வந்து LI கொடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா தெரியும் 1 2 3 அப்படின்னு சொல்லி ஆர்டராக வருது. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம OL டேக் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டராக 1 2 3 4 அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்து வரணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது OL டேக் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி ஆர்டராக வேணாம், எனக்கு ஒரு புல்லட்ஸ் மாதிரி வரணும், எனக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம UL டேக்கில் போய் போடலாம். UL அந்த OL இருக்கு இல்லையா, அதை போய்ட்டு ஜஸ்ட் UL அப்படின்னு பார்த்தீங்களா எல்லாமே புல்லட்ஸில் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு நம்பர்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேணாம் புல்லட்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் UL டேக் யூஸ் பண்ணிக்கலாம்.